பேச விரும்புகிறேன். கதையா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. சரி, குரு அனைத்து குருமார்களையும் முதலில் நான் வணங்கிக் கொள்கிறேன். என்னுடைய உபாசனை தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பியை வணங்கிக் கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் லஞ்சுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, அவருடைய வழிபாடுகளை பத்தி சொன்னாரு, அப்ப லலிதாம்பியை பத்தி சொன்னாரு. அது உண்மை. நான் லலிதாம்பியோட இடத்துக்கு முதல்ல பேசினேன், அது உண்மை. இப்ப ஈஸ்வரிக்காக நான் சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. பட் எனக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 25 வருஷம் பக்கமா ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடியில இருந்து ஒர்க் பண்ணி மேரேஜுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷம் வேலை பார்த்த அனுபவம். ஓஞ்சு போய் போடா நீயும் வேலையும் அப்படின்னு வெறுத்து போய் தூக்கி போட்டு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் காரணம். ஆனா அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு ஒரு சைட்ல இருந்த வேலை என்னன்னா, இது படிச்சுக்கிட்டே இருந்தோம் ஜோதிடம். அதனால எனக்கு ஒரு தொழில் இருக்கு, நீ என்னடா வேலை கொடுக்கறது அப்படிங்கிற திமிரு தான் நம்மளுக்கு வந்துருச்சு அந்த டைம்ல. அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எப்ப உணர்ந்தேன் அப்படின்னா, வேலையெல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் உணர்ந்தோம். அப்போ நீ என்ன வேலை கொடுக்கறது, எனக்கு வேலை கொடுத்துருந்தேன், என்னால வேலை பார்க்க முடியும், சுய தொழில் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது ஜோதிடம். அதே சமயம் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்ததும் இந்த ஜோதிடம் தான். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ல அதிகமா அழுத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட ஈஸ்வரியோட பழக்கம் நம்மளுக்கு வந்துச்சு. அப்ப அவங்க ஆபீஸ் போட்டிருப்பாங்க, அவங்க ஆபீஸ்க்கு போவேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு 2 பஸ் மாறி போவேன். அவங்க ஆபீஸ்ல போய் சும்மா உக்காந்துருப்போம், 2 பேரும் பேசுவோம், அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவோம், அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நான் 6 மணிக்கு திரும்ப கிளம்புவேன். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள். உண்மையா சத்தியமா சொல்லணும்னா 15 நாட்கள் மட்டுமே நான் அவரோட போனது. என் 21வது நாள், அந்த 15 நாள் அதுக்கு அப்புறம் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் 21வது நாள் நான் ஆபீஸ் போட்டேன். ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த தெய்வம் எனக்கு உபாசனை செய்வத்தை சொல்லி கொடுத்ததும் ஈஸ்வரி தான். அதே போல அவங்களுடைய ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு உபாசனை தெய்வம் லலிதாம்பிகைன்னு சொன்னதும் அவங்கதான். அவங்களுடைய இடத்துல அவங்க பேரே லலிதாம்பிகை தான் போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப பல்லட ரோட்ல வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க முதல்ல நீ ஆபீஸ் போடு, உனக்கு ஆபீஸ் போட்டு நீ செய்ய அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்ததும் ஈஸ்வரி தான் அப்படிங்கறத நான் இங்க பெருமையோட சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப ஆபீஸ் இல்ல அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனா அந்த ஆபீஸ் போட்டு ஒரு வருடத்து வரைக்கும் நான் வச்சிருந்தேன். இப்ப வரைக்கும் அந்த நேம் போர்டு எடுக்க முடியல, அதுதான் உண்மை. அப்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அடித்தளம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, அவங்களும் அங்க பழைய இடத்துல அந்த போர்டு அப்படி இருந்துச்சு. இந்த நேம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவுதான் நம்ம உழைக்கிறோம், இல்ல ஃபெயிலியர் ஆகுது, தோல்வி, அந்த தோல்வி வெற்றியா நான் ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் இந்த விஷயத்துல நானும் கொஞ்சம் வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற நினைவுக்கு வந்துட்டேன். இப்ப வரைக்கும் அந்த போர்டு அங்கதான் இருக்கு. அதே போல இன்ன வரைக்கும் நான் ஜோதிடம் தான் பார்த்துட்டு இருக்கேன், வேலைக்கு போகல. அது உண்மை. அப்ப அந்த ஜோதிடம் அப்படிங்கறது அவங்களுடைய ஆபீஸ் போய் அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். இது தெரியாம செய்யறது கிடையாது, அது பிடித்து போய் அவங்கள விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து நான் பழகி இருக்கேன். அதனால மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நான் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நான் ஆபீஸ் போட்டதும் அவங்கனாலதான், இல்ல உபாசனை தெய்வத்தை பெற்றதும் அவங்களாலதான். அவங்க மூலயமா தான் நம்ம கோயிலுக்கும் போனோம். ஏன்னா இது வரைக்கும் நான் லலிதாம்பி கோயிலுக்கே போனதில்லை. ஆனா கருத்தரங்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப எங்களுடைய குருநாதர் திருப்பூர் சகோதரி குருநாதர்னா அவர் மூலமா தான் நான் லலிதாம்பிகை போய் பார்க்கணும்னு இருந்திருக்கு. அதனால அவருக்கும் உபாசனை தெய்வம் லலிதாம்பிகை தான். அப்ப நான் மறுபடியும் மீண்டும் நன்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா அவர்கள் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐயாவோட பேரும் என்னுடைய தந்தையோட பேரும் ஒண்ணு. என்னுடைய தந்தையும் ஜோதிடர் தான். ஆனா அவர் இருக்கும்போது நான் அவர்கிட்ட எதுவுமே கத்துக்க முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜோதிட துறைக்கே வர முடிஞ்சிச்சு. அது வந்ததுக்கு காரணம் என்னுடைய சகோதரர் தான், அவரும் ஜோதிடர் தான். அப்படி இருக்கும்போது ஐயாவோட பேர், எங்க அப்பாவோட பேர் ஐயாவோட பேரா இருக்கனால நான் மானசீக குருவா முதல்ல ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய பழகிட்டோம், நிறைய கத்துக்கிட்டோம் அப்படிங்கறதுதான். சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியில சொல்றோம் அப்படின்னா, சில விஷயம் சொல்லாமே அவரை நம்ம குருவா ஏத்து அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்.
அது சொல்றதுக்கு ஒரு சில டைம்ல நேரம் இருக்காது. ஒரு சில டைம்ல அது சொல்ல முடியாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு மணியன் ராஜ் ஐயா வந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவருடைய முறையில தான் இப்ப வரைக்கும் நான் திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன். அது அவருக்கே தெரியாது. இன்னைக்கு நான் சொன்ன போய் தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு கற்றுதல்ல நம்ம வாங்கியிருப்போம். அப்ப எல்லாருமே எங்களுக்கு குருநாதர் தான். எப்படி கற்றுக் கொடுப்பதும், கற்பிப்பதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள அதே போல தண்டபாணி அவர்கள் பாத்தீங்கன்னா, முதல்ல 27 நட்சத்திரங்கள பத்தி நான் ஒன் வேர்ட் பேசுறேன் அப்படின்ட்டு வந்தாரு. மிக அருமையா பேசியிருந்தார். அதுல நிறைய பாயிண்ட்ஸ் நானும் எடுத்திருக்கேன். அது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான். அவர் கேபில இருந்து அழகா சொல்லியிருந்தார். ஹரிஹரன் ஐயா அவர். அவர் அவரோட வயசுக்கு அவர் என்ன இங்க அழகா பேசி அதன் மூலமாக ஒரு 2, 3 விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு கண்டிப்பா கத்திருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் பேசும்போது நம்ம கவனிக்கிறோம். அப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொருத்தருக்கும் பார்வைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால யாரு என்ன சொல்றாலும் நம்மளுடைய வாக்கு பலிதம் அப்படிங்கிறது நாம ஒண்ணு சொன்ன போனாலும் அது உண்மையா நடந்துரும் அப்படிங்கிறதுதான். அதனால எல்லாருமே தைரியமா பேசணும், தைரியமா நம்ம சொல்லணும். முடிந்த வரைக்கும் கடுமையான சொற்களை உதிர்க்க கூடாது அப்படிங்கறதுதான். நம்ம நல்ல விதமா எண்ணும் போது நம்மளுக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாக்குப்பளிதமும் பழித்துரும் அப்படிங்கிறதுதான். அதனால இப்ப நான் டாபிக் வரேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள் வழிபாடுகளும் சொல்றேன். இப்ப கிரக சேர்க்கைகள்லாம் சூரியன் சந்திரன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, இப்படி எல்லாம் நான் இன்னைக்கு பேச போறது கிடையாது. இந்த கிரக சேர்க்கைகளை ஒரு வித்தியாசமான ஒரு முறையில ஒரு கோயில் அடிப்படை வச்சு அந்த கோயில்ல என்னென்ன கிரக சேர்க்கை அதன் மூலமாக என்ன நம்மளுக்கு வழிபாடுகள் செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான கோயில், கின்னஸ் ரெக்கார்ட்லயே இந்த கோயில் போடலாமா அப்படின்னு நிறைய ஓட்டு எல்லாம் எடுத்த ஒரு கோயில், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மதுரை மாநகர்ல நம்மளை வீட்டிற்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். மீனாட்சி அம்மன் கோயில்னால எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்குமே இந்த கோயிலை பத்தி தெரியாதவங்க கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த மதுரை அப்படின்னு சொல்லும் போது இங்க மீனாட்சி அம்மன் கோயில் தான் இருக்கு. வீட்லயே இப்ப எல்லாரும் கிண்டலாக பேசுவாங்க, மதுரையா இல்ல சிதம்பரமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னா அம்மாவோட ஆட்சி, சிதம்பரம்னா நடராஜர் ஐயாவோட ஆட்சி அப்படிங்கறதுனால சில பேர் இந்த கருத்துக்களை கிண்டலாக பேசுவது உண்டு. இருந்தாலும் இந்த மதுரையில மீனாட்சி அம்மன் அப்படின்னு வரும்போது இங்க மீனாட்சி அப்படின்னு வரும்போது மீனம் அப்படிங்கும் போது இங்க மீன ராசி தான் வரும். அப்போ மீன ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா அங்க குரு. அந்த குரு அங்க ஆட்சி பெற்றிருக்காரு. அங்க சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, புதன் நீசம் பெற்றிருக்காரு. சரிங்களா? அப்ப இந்த மீனாட்சி அம்மன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அங்க குரு அப்படிங்கும் போது அங்க தங்கம் வந்துருது, அங்க கோபுரமும் இருக்கிறதா. அங்க புதன் நீசம் அப்படின்னாலும் மீனாட்சியை கும்பிடும் போது அங்க ஆட்சி பெற்றுறாரு. அப்ப தான் வீட்டை பாக்குறாரு. நீசம் பெற்ற கிரகம், ஒவ்வொரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரக இடத்தை பார்ப்பாங்க. இருந்தாலும் புதன் அங்க மீனாட்சி அம்மனை கும்பிட்டு அந்த புதன் நீசத்துக்குரிய வலிமையை அங்க கிரகம் பெற்று நம்ம வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பா புதனுக்குரிய வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான். அதே போல இப்ப குரு அப்படிங்கும் போது அங்க பொன், அங்க சுக்கிரன் அப்படிங்கும் போது அங்க மீனாட்சியோட பெண் தெய்வம் அப்படிங்கும் என்னங்க நம்ம சுக்கிரனால ஆபரணம், உச்சமாக இருக்கும்போது அப்ப அழகு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். எங்க சுக்கிரன் போது இங்க நல்லா உச்சம் பெற்ற கிரகங்கள், சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த கண் அப்படியே மீன் மாதிரி இருக்கும், நல்ல அழகான கண்களாக இருக்கும். அப்ப இங்க சுக்கிரன், குரு, புதன் இந்த 3 பேரையும் வலுப்படுத்தணும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயில புகழ் பெற்றது நம்மளுக்கு என்ன, அங்க இருக்கக்கூடிய அம்மா, அம்மாவோட பேரு பாத்தீங்கன்னா அங்கே இருக்க நீ, தடாதகை பிராட்டி, பவளவல்லி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. மரகதவல்லி, அங்கே இருக்க நீ, கண் அழகா இருக்கிறதுனால மீனாட்சி அம்மன். கடைசியில தான் அந்த மீனாட்சி அம்மன்ங்கிற பேர் வந்துச்சு. முதல்ல அவர் பிறக்கும் போது தடாதகை பிராட்டி அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல ஆட்சி. ஏன்னா ஆட்சின்னா போர் வீரம், போர் புரியணும் அப்படின்னாலே அங்க செவ்வாய் தான் வரும். அப்ப நம்ம முதல்ல மீனாட்சி அம்மனை சொன்னாலும் அவங்க பச்சை உடை உடைத்திற்கு கீழி வச்சிருந்ததுனால நம்ம பச்சை சொல்றோம். ஆனா அங்க போர் வீரம்,
முதல்ல அவங்க மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க மீனாட்சி அம்மன், அந்த ஊரையே ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த லோகம் போக எந்த தேவலோகத்துல எல்லாம் போய் ஆட்சி பெற்றாங்க. எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வலிமை பிடிச்சு எல்லாத்தையும் போர்ல வந்து தோல்வி பெற வச்சிடறாங்க. அப்போ கடைசியா போய் தான் யார பார்த்தாங்க, அந்த சிவனையும் பாத்திரணும்னு போய் பார்க்கும்போதுதான் பெண்ணுக்கு உண்டான நாணம் உண்டாகி காதல் உண்டாகி அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்க. இப்ப வந்து அப்ப செவ்வாய் ஆட்சி பெறும், செவ்வாய் ஆட்சி பெறவங்க தான் உங்களுக்கு தைரியமே கொடுக்கும். அப்ப அந்த தைரியத்துக்கு உண்டான கிரகம் யாரு அப்படின்னா இங்க மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனுக்கு அந்த போர் திறமை கொடுக்கறது அந்த செவ்வாய் தான். அப்ப அங்க செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பெறணும்னால நீங்க அங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். சரி, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சதையுமே முதல்ல என்ன இருக்கு, முக்குருணி விநாயகர் இருக்காரா. அங்க பாத்தீங்கன்னா 10 அடி 8 அடி உயரமா 10 அடி உயரம் அந்த முக்குருணி விநாயகர். விநாயகர்னாலே நம்ம என்ன கிரகம் சொல்றோம், கேது. அப்ப முக்குருணி விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம போறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா கோபுரம் எத்தனை கோபுரம் இருக்குங்க, நிறைய கோபுரம் இருக்கு. நீங்க என்ன 3 கோபுரம், 7 கோபுரங்கள் 7 அடுக்குகளாக கொண்டு 2 தங்க கோபுரங்கள் தனியா இருக்கு. சுவாமி சன்னதின்னு சொல்லி அம்மன் சந்நிதி அப்படின்னு ஏகப்பட்ட கோபுரங்கள், எண்ணிக்கையில் அடங்காத கோபுரங்கள் இருக்கு. பெரிய கோபுரங்கள் 3 4 இருக்கு. அது போக வந்து நம்மளுக்கு 2 தங்க கோபுரங்களும் இருக்கு. அப்ப கோபுரம் அப்படின்னாலே அங்க என்ன கிரகம் வருதுங்க, ராகு. அப்ப பெரிய பெரிய கோபுரங்கள் அப்படிங்கும் போது இங்க ராகு வந்துடுறாரா. அப்போ ஒரு ஆலயத்துக்குள்ள பாருங்க எல்லா கிரகமே வந்துரும். இங்க ஒரு ஆலயம் பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஆலயங்கள்னாலே இங்க எல்லா கிரகங்களையும் வந்துரும். இப்போ முன்னாடி இருக்கிறது கேது, முக்குருணி விநாயகருங்கிறது கேது. அதன் பிறகு உள்ள பொற்றாமரை குளம், இதுவும் பிரசித்தி பெற்றது. இந்த பொற்றாமரை குளத்துல அந்த குளத்துல உயிரினங்கள் இருக்குன்றீங்களா, இருக்காது. இந்த குளத்துக்குள்ளார அப்ப பொன்னாலான தாமரைய முன்னாடி வச்சிருப்பாங்க. அந்த கோயில் அந்த குளத்துக்கு நடுவுல பொன்னாலான தாமரை தான் வச்சிருப்பாங்க. தாமரை அப்படிங்கும் போது இங்க வந்து சுக்கிரன் வந்துறாரு, பொன் அப்படிங்கும் போது குரு வந்துறாரு. அப்ப மீன ராசி வந்துருதுங்களா. அழகான அப்படின்னு அழகு அங்க வாங்கும் போது கண்டிப்பா அங்க சுக்கிரன் உச்சமாக இருக்கும். அப்ப தண்ணீர் அப்படிங்கும் போது அங்க சந்திரனும் வந்துறாரா. குளத்துல தண்ணீர், அங்க உயிரினங்களே கிடையாது. ஒரு மீனோ எந்த உயிரினமே அதுல கிடையாது. அந்த பொற்றாமரை குளத்துல உயிரினங்களே கிடையாது. ஆனா பொன் தாமரை குளம் அப்படின்னு தான் நம்ம பேர் விட்டுருக்கு. அதாவது இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்திரன் தான் கட்டினது. ஆதி காலத்துல இந்திரன் கட்டியக்கூடிய கோயில் தான். இந்திரன்கிறவர் யாரு, தன்னுடைய பதவிய வந்து இழந்து, அதாவது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது. அது எப்படி பிடிச்சது அப்படின்னா, இப்ப முதல்ல இருந்து வர இந்த கதையை, அதாவது இந்திரன் வந்து தன்னுடைய குலகுருவுக்கு வந்து ஒரு ஒரு யாகம் நடத்துறதுக்காக இது பண்றாரு. அவருடைய குலகுரு யாரு, குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, அதாவது பிரகஸ்பதி வந்து அவருடைய மண்டபத்துக்கு, அதாவது இந்திரன் இருக்கக்கூடிய இந்திரலோகத்துக்கு வந்து அந்த வியாழ் பகவான் போறாரு. அப்ப வந்து குருவை பார்க்காம இவர் வந்து ஆடல் பாடல்ல மயங்கி குருவை வந்து கவனிக்காம விட்டுறாரு. இதனால குரு என்ன பண்ணிடுறாரு, ஒரு சாபம் விட்டுட்டு கோவிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப இந்திரன் என்ன பண்ணாரு, இதனால என்ன ஆகுது, குருவோட சாபம் வந்ததுனால அவருடைய செல்வங்கள் வளங்கள் அவருடைய பதவி எல்லாத்தையும் இழந்து பூலோகத்துக்கு போயிடக்கூடிய வாய்ப்பு வந்துருது. அப்ப பூலோகத்துக்கு வந்தது என்ன பண்றாரு, தன்னுடைய குரு கிட்ட போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, நீங்க வந்து திரும்பவும் இந்த கோயிலுக்கு, அதாவது குருவா ஒருத்தர் யாரோ நீங்க வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அசுர குருவோட தலைவர் அவரோட பையனை வந்து இவர் குருவா ஏற்றுக்கிறாரு. குருவா ஏற்றதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு யாகம், உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய சொல்றாங்க. அப்ப வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குரு கிட்ட, தனக்கு இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக குரு கிட்ட கேக்குறாரு, நீங்க வந்து யாகம் வந்து நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அந்த குரு என்ன பண்றாரு, அசுர குரு தேவர்களுக்கெல்லாம் தீமையை உண்டாக்கி அசுரர்களுக்கு எல்லாம் நன்மை உண்டாகணும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அந்த யாகத்தை செஞ்சுறாரு. இதன் ஞானத்தை மூலமா தேவர்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, வாள் எடுத்து வெட்டிடுறாரு. அப்போ பிரம்மகத்தி தோஷம் ஒரு பிடிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு குரு, இவர் குருவா ஏத்துதான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கிற ஒரு கோபத்துல தேவேந்திரன் என்ன பண்றாரு, அவர் கழுத்தை வெட்டிடுறாரு. இதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிருது. அவர் பாத்தீங்கன்னா கைலாசம் காசி அங்க எல்லா பக்கம் போறாரு. ஆனா பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு நீங்கவே இல்லை. கடைசியா எங்க வந்திருக்காருன்னா கடம்ப வனம் அப்படிங்கிறது கடம்ப மரம் அதிகமாக உள்ள இடம்.
அப்படிங்கறதுதான் கடம்பவனம். அது வந்து மதுரை மாநகரத்தான் நம்ம கடம்பவனம்னு சொல்றோம். அந்த கடம்ப மரம் அதிகமாக உள்ள இடத்துக்கு இவர் கடைசியா வராரு. அங்க வந்து ஒரு கடம்ப மரத்து மேல உட்கார்ந்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்ததையும் அவருக்கு வந்து ஒரு பரவசம். அப்ப வந்து நிறைய பாட்டு பாடுறாரு. அப்ப வந்து ஒரு அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. அந்த அன்னைக்குதான் சிவனை வந்து பாக்குறாரு. உடனே அந்த கடம்ப மரத்துல இருந்து அவரை இறங்கி அந்த சிவபெருமான காட்சி தந்து ரொம்ப சந்தோஷமா வழிபட்டு செய்யறாரு. அப்ப சிவபெருமானும் காட்சி கொடுத்து அவருடைய பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கிடுறாரு. நீக்கிட்டு எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. அந்த கடம்ப வனத்தை தான் இப்ப வந்து மதுராபுரி அப்படின்னு சொல்லி இப்ப வந்து மதுரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்த இடம் தான் கடம்ப வனம் அப்படிங்கிறது, கடம்ப மரம். இன்னும் வந்து அந்த மலை தல விருட்சமாக கடம்ப மரத்தை ஒரு கம்பி வேலிக்குள்ள போட்டு இருந்து அதை பராமரிச்சுட்டு வராங்க. அப்ப இந்திரன் ஆதி காலத்துல கட்டும்போது மிக சாதாரணமாக சின்ன இதான் கட்டினாரு. அதன் பிறகு நிறைய பேரு வந்து அதை புதுப்பிச்சு கட்டினாங்க. அதன் பிறகு நிறைய அழிவுகளும் வந்துச்சு. பெரிய வெளிய இருக்கக்கூடிய அந்த அதாவது படையெடுப்புகள் மூலமாக இந்த சில அழிவுகள்லாம் வந்துச்சு. அதன் பிறகு திரும்பவும் நம்மளுடைய சோழர்கள், பாண்டியர்கள்லாம் வந்து இந்த கோயிலை வந்து திரும்பவும் புதுப்பிச்சு கட்டினதுனால இப்ப விஜயாபுரம் அப்படிங்கிற ஒரு இது மன்னர்களால கட்டினதுனால பாண்டியரோட இது வந்து இங்க அதிகமாக இருக்கு. அதாவது இந்த மீனாட்சி அம்மன் கோயில் கட்டியதுக்கு இதுதான் வரலாறு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து இங்க நீங்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால பிரம்மகத்தி தோஷம்னா நம்ம யாருன்னு சொல்றோம்? குரு சனி சேர்க்கை அப்படிதான் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கனாலும் நம்ம இந்த கோயிலுக்கு வரலாம். அப்ப குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களும் அது பாதிக்கப்பட்ட இடங்கள்ல 6, 8, 12 இருந்து அதுக்குரிய வேலைகள் நம்மளுக்கு தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற சொக்கநாதர வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா இந்த தோஷம் நீங்கும் அப்படிங்கறதுதான். சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கோயில்ல வந்து இந்த கோயில் கட்டினதுல இன்னொரு வரலாறும் இருக்கு. அதாவது வெகு காலத்துக்கு முன்னாடி தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்தாரு. அந்த வணிகன் வந்து இந்த சுயம்பு லிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சுயம்பு இப்ப சுக்கநாதர் வந்து அங்க சுயம்பாதான் இருப்பாரு. அப்ப சுயம்பு லிங்கத்தை கண்டுட்டு அதுல வந்து அதிசயமா வந்து ஒரு பூரிப்பு அடிச்சிடுறாரு. என்னன்னு போய் பார்க்கும்போது அங்க என்ன பாக்குறாரு அப்படின்னா நிறைய தேவர்களும் முனிவர்களும் தேவதைகள்லாம் வந்து அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சதை இவர் பார்த்திருக்காரு. அதனால சந்தோஷப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா இத வந்து குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர்கிட்ட போய் சொல்றாரு. அவரும் வந்து பார்க்கும்போது அவரால் வந்து மீண்டும் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த கோயில்ல இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த கிரக சேர்க்கைகள்ல இப்ப நம்ம எல்லா நவ கிரகங்களும் அங்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து குரு சனி சேர்க்கைக்கும் நம்ம இந்த கோயில பார்த்துட்டோம். இப்ப மண்டபங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைந்த மண்டபங்கள் இருக்கக்கூடியது இங்கதான். ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போக நிறைய மண்டபம் இருக்கு. கொலு மண்டபம், கிளிக்குண்டு மண்டபம், சங்கிலி மண்டபம், யாழி மண்டபம், இருட்டு மண்டபம், முத்துப்பிள்ளை மண்டபம், ஆறுகால் மண்டபம், அஷ்டசக்தி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 மண்டபத்துக்கு மேல அதுவும் இருக்கு தனியா. அப்ப இந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரு சொல்லும். அப்ப இதுல அஷ்டசக்தி மண்டபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பலம் பெறணும், நம்மள வலுப்பெறணும் அப்படின்னா இந்த அம்மனை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மன பயம் நீங்கும் அப்படிங்கிறதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க முதலியார் மண்டபம், தேர் மண்டபம், இது போக வன்னி மரத்து விநாயகர் இருப்பார். வன்னி மரத்தடியில விநாயகர் இருப்பாரு. இந்த வீட்டுக்குடைய அதாவது வன்னி, வேம்பு மரம், மந்தாரை, அரசு, அத்தி, நெல்லி, வில்வம், பவளவள்ளி, நாவல் மரம் ஆகிய 9 விருட்சங்களும் அந்த விநாயகரை சுத்தி இருக்கும். அப்ப நவகிரக தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னா இந்த நவகிரக விநாயகர் 9 முறை வலம் வருந்தால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதுதான். இந்த 9 எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அரச மரத்துல இருப்பாரு, இல்லைன்னா வன்னி மரத்துல இருப்பார் விநாயகர், இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு விநாயகர் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த 9 மரங்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நடுவுல விநாயகர் இருப்பது இந்த கோயில்ல மட்டும்தான். அப்ப நவகிரக தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த நவ விருட்சங்கள் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் 9 முறை வலம் வருவது மிக சிறப்பு அப்படிங்கறதுதான். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த பொற்றாமரை குளத்துல ஏன் உயிரினங்கள்லாம் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அதாவது இது சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த பொற்றாமரை குளத்துல ஏன் நீர் இல்ல அப்படின்னா அங்க ஒரு கொக்கு இருந்துச்சாம். முன்னொரு காலத்துல வந்து கொக்கு இருந்தது. அந்த கொக்கு பாத்தீங்கன்னா அந்த மீன் எல்லாம் அங்க என்ன பண்ணுச்சுன்னா கொக்குகிட்ட போய் வம்பு பண்ணிட்டே இருந்துச்சாம். கொக்கும் ரொம்ப பொறுமையா இருந்து இருந்து போய் கடைசியில வந்து அது இறந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற தெய்வத்திட்ட போய் முறையிட்டுச்சாமா, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால இந்த குளத்துல எந்த உயிரினங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த குளத்துல எந்த உயிரினங்களும் இருக்காது அப்படிங்கறது தான் சொன்னாங்க. இன்னொன்னு இந்த பொற்றாமரை குளத்துல என்ன பெருமை அப்படின்னா இந்திரன் வந்து சிவலிங்கம் அந்த பூஜை பண்ணி அவர் வந்து இந்த கோயிலை கட்டின போது இவருக்கு அங்க ஃபுல்லாமே ஒரு கடம்ப மரமா தான் இருந்துச்சு. அப்ப பூவே கிடைக்கல, அவருக்கு வந்து பூஜை பண்றதுக்கு பூவே கிடைக்காததுனால ரொம்ப மனம் வருத்தம் பட்டப்போ பொற்றாமரை குளத்துல இருந்துதான் தாமரை மலர்கள் கிடைத்து அதன் மூலமாக தான் அவர் வழிபாடு செஞ்சதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனால தாமரை மலர்கள் அப்படிங்கும் போது இங்க வந்து நம்மளுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்துடுறாங்க. அப்ப பூஜை பண்ணி அந்த பூஜிக்கப்பட்ட மலர்களை கொண்டு கொடுத்ததுதான் அந்த பொற்றாமரை குளம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட பேரு அங்கையர்கண்ணி, மரகதவள்ளி, பச்சை தேவி, அபிஷேகவள்ளி, கோமகள், அபிராமி வள்ளி, சுந்தரவள்ளி, தடாதாகி பிராட்டி, பாண்டிய ராஜகுமாரி, மாணிக்கவள்ளி, கயற்கண்ணி, கற்பூரவள்ளி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. இந்த பேரோட கிளியோட இருப்பாங்க, பச்சை கலர் கிளியோ வச்சு அந்த அம்மா வந்து அவ்வளவு அழகா இருப்பாங்க. அம்மாவை போய் பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு பரவசமாக ஒரு மனதுக்கு ஒரு கிளர்ச்சியாக ஒரு ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மீனாட்சி அம்மனை வணங்கும் போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களோட கூடிய வாழ்க்கை அமையும். ஏன்னா அம்மாவே பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிறது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அம்மாவை நம்ம வேண்டிக்கிட்டாலே நம்மளுக்கு திருமண வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இது போக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவங்க தான் மீனாட்சி அம்மன் அப்படிங்கறதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல 1000 தூண்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 985 தூண்கள் தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய இடத்துலதான் அந்த கோயிலே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புராணமும் இருக்கு. இருந்தாலும் 1000 கால் மண்டபம் அப்படிங்கும் போது அங்க பிரம்மாண்டம் அப்படின்னு வரும்போது இங்க ராகு வந்துடுறாரு. அப்ப ராகு அங்க போனாலே நம்மளுக்கு ராகு ஆக்டிவேட் ஆவார் அப்படிங்கிறதுதான். அப்ப நவகிரகம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் தான் நம்மளுக்கு மீனாட்சி அம்மன் அப்படின்னு தான். இப்ப சுவாமி சந்நிதியில பாத்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர் எல்லா பக்கமுமே சிவலிங்கமா தான் இருப்பாரு, இங்கேயும் சிவலிங்கமா தான் இருக்காரு. ஆனா அம்மாவை வந்து மேரேஜ் பண்றதுக்காக எப்படி வர்றாருன்னா அழகு பொருந்திய ஒரு சொக்கநாதராக சுந்தரேஸ்வரராக வராரு அப்படிங்கறதுதான். அதனால இங்க வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த மண்டபம் இருக்கு இல்லைங்களா, சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண்டபம் இருக்கும் வெள்ளியம். அந்த மண்டபத்துல வந்து உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யும் போது மன அமைதி கிடைப்பதற்கும் இந்த சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நம்ம பயன்படுத்தலாம். பலர் இங்க இந்த சன்னதி பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தியானம் செய்யற பலர் பேர் பக்தர்கள் வந்து அங்க தியானம் செய்யறதையும் நீங்க பாத்துட்டு இருக்கலாம். எப்போதுமே இங்க வந்து தவம் தியானம் செய்யக்கூடியவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கறதுதான். இப்ப எல்லாத்தையுமே இந்த போனே வாங்கி வச்சுறாங்க. இதனால ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது முன்னாடி அங்க போன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுறாங்க. அப்ப அந்த போனோட பிரச்சனை உள்ளவே இல்லை. சாமி பார்த்துட்டே இருப்போம், இங்க போன் பேசிட்டே சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்டு தீபாராதனை எடுப்போம், இப்படி எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கோயில்ல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே எல்லா போனும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றது மிக சிறப்பு. அப்ப இங்க தியானம் பண்றதுக்கு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுவதும் மிக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கறதான். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து கல் தூண், அதாவது யானை, கல் யானை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யானை பாத்தீங்கன்னா கரும்பு கொடுத்தா கரும்பு தின்றோம், அதாவது சிலைதான். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து கரும்பு கொடுத்தா கரும்பு தின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணம் இருக்கு. இத வந்து வெளிநாட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம் இந்த இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது மாலிகாபூர்ல ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் இதை கேட்டுட்டு இந்த இந்து மக்கள் எல்லாம் ஒரு முட்டாளு, என்ன இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வியப்பா இதை வந்து ஒரு மூட நம்பிக்கையா நினைச்சு அவர் வந்து பண்றாரு. அப்ப வந்து அங்க ஒரு சித்தர் இருக்காரு, அந்த சித்தர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சித்தரும் ஆமா நீங்க கரும்பு கொடுத்தீங்கன்னா அந்த இது சாப்பிடும், யானை வந்து கரும்பை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது கரும்பு சாப்பிட்டா, அதாவது நாளைக்கு நான் வர்றேன், அந்த மன்னர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் வரேன் கோயிலுக்கு வரேன்,
அங்க இருக்கிற யானையை வந்து கரும்பு தின்னுதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட சித்தரை நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் போறாரு. அங்க வந்து அந்த சித்தரை காணோம். அந்த சித்தரை தேடி தேடி போறாரு. அந்த பக்கம் அந்த சித்தரை அங்க அவர் போக போக ஒவ்வொரு பக்கமா உள்ள போக போக இவரும் உள்ள போய் போய் தேடுறாரு. நான் எப்படியாவது இந்த கரும்பு தின்ன வைக்கே ஆகணும் அப்படின்னு இவரு போராடுறாரு. அவரு வந்து மறைந்து மறைந்து ஒவ்வொரு பக்கமா போய் கடைசியா ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அப்ப போய் கேக்குறாரு, இந்த யானையை கரும்பு தின்னுமான்னு. ஆமா தின்னும், போய் குடுங்க, கரும்பு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து போய் குடுக்குறாரு. குடுத்ததையும் அந்த கல் யானை வந்து கரும்பு சாப்பிடுது. திரும்ப வந்து சித்தரை பாக்குறாரு. அங்க சித்தரை காணோம். அப்ப வந்து அவர்தான் வந்து சுந்தரானந்த சித்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த சித்தரை தான் நம்ம வழிபாடு செய்வோம். இந்த சித்தருக்கு ஒரு பெயரே உண்டு. அந்த துறவி பாத்தீங்கன்னா இந்த சித்தருக்கு ஒரு பேரு இருக்கு. அதாவது இவர் வந்து சொல்ல காப்பாத்தின சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் சுந்தரானந்த சித்தர். இவரை நம்ம போய் வழிபாடு செஞ்சாலும் நாம என்ன நினைத்து போய் நம்ம அவர்கிட்ட கேட்கிறோமோ அது வந்து கண்டிப்பா அது நியாயமானதாக இருந்தா கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய இந்த சுந்தரானந்த சித்தர் தான் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா இது போல இந்த மீனாட்சி அம்மன் கோயில பத்தி இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய நேரம் ஆகும். ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. இதுல பஞ்ச பாண்டவ மண்டபம் அப்படின்னே இருக்கு. இதுல சிற்பக்கலை அப்படின்னு இங்க வரும்போது இங்க வந்து சந்திரன், புதன் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாலே சிற்பக்கலை வரும். இங்க சிற்பக்கலைக்கு பேர் போனது இந்த மீனாட்சி அம்மன் கோயில் தான். அதே போல மண்டபம், அந்த தூண், ஆயிரங்கால் மண்டபம், அந்த தூண்கள், அப்புறம் கோபுரங்கள். இது கோபுரம் அப்படின்னு கோயில்னு வரும்போது என்ன வருதுங்க, குரு வந்துறாரு. கோபுரங்கள் அப்படிங்கும் போது இங்க ராகு அப்படிங்கும் போது இப்ப எல்லா கிரகமே நவ கிரகங்களும் உள்ளடக்கியதுதான் இந்த பிரபலமான கோயில் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒரு கோயிலே எல்லா விஷயமான எல்லா நவகிரகங்களும் இங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிரபலமான கோயில்களையும் ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்கு. அதனால அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சு அந்த கோயிலுக்குள்ளார போய் அவசரமாக போயிட்டு 5 நிமிஷத்துல வெளியில வராம அந்த கோயில முழுமையா சுத்தி பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து நம்ம தியானம் செய்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கினதுக்கு அப்புறமா வெளியே எந்திரிச்சு வரணும் அப்படிங்கறதுதான். நம்ம இப்ப காலப்போக்குல நம்ம போறோம், நிறைய கோயில்கள் போறோம், அவசரமா போயிட்டு வேகமா வந்துடுறோம். அப்ப அந்த ஸ்தல வரலாறுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த யோசனை தோன்றியதற்கு முக்கிய காரணமே நம்ம குருநாதர் ஐயா தான். ஏன்னா நம்ம அவரு கூட வந்து நாங்க நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம். இந்த கோயிலை பத்தி தொடர்ந்து வருடந்தோறும் போறோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலை பத்தி என்ன சிறப்புகளை சொல்லிட்டுதான் அப்புறம் உள்ள கூட்டிட்டே போவாரு அப்படிங்கறதுதான். அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த ஸ்தல வரலாறுகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றது ஐயா மூலமாக தான். நன்றி ஐயா. இப்ப அந்த பாத்தீங்கன்னா அட்ட வீரட்டானம் அப்படின்னு வந்து 8 நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அந்த கோயில்களுக்கு சிவாலயங்களுக்கு போயிருந்தோம். அதாவது சிவன் வந்து வீரம் புரிந்த இடம் அப்படின்னு சொல்றது அந்த 8 விரட்டானம் கோயில். அப்ப அந்த சிவாலயங்கள்ல போய் அங்க என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மிக அழகாக ஐயா அவர்கள் சொல்லிதான் நாங்க வந்து இத பத்தி உண்மையில எங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் நம்மளும் இருக்கோம், படிச்சிருக்கோம். பட் எனக்கு வந்து லேட்டா தெரிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இந்த யூடியூப் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம உடனே சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற சில இளம் தலைமுறைகளுக்கு எல்லாம் நம்ம சொல்றது இந்த யூடியூப் மூலமாக அவங்களுக்கு உணரும் அப்படிங்கறதுதான். அப்ப இந்த வீரட்டானம் ஒவ்வொரு சிவாலயங்கள் நம்ம ஊர் மாதிரி எந்த ஊர்லயுமே இவ்வளவு கோயில்கள் இருந்தது கிடையாது. காஞ்சிபுரத்துல தான் நம்மளுக்கு சொல்லுவோம், கும்பகோணம் தான் சொல்லுவோம். ஆனா திருச்சியில இருக்கு பாருங்க, கார்னர் அவ்வளவு கோயில்கள் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கோயில்களுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அந்த கோயில்ல இருக்கிற அந்த சுவாமியோட நாமங்கள் என்ன, அந்த நாமத்துக்கு உண்டான விளக்கங்கள் என்ன, அந்த ஸ்தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. இப்ப இந்த கோயிலுமே மதுரையிலேயே பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் அடங்கியதுதான். அப்ப நம்ம மதுரையே வந்து பாத்தீங்கன்னா 64 திருவிளையாடற் புராணம் நடந்ததும் இந்த மதுரையில தான். அப்ப மதுரையை பத்தி சொன்னோம்னா இன்னும் நிறைய சொல்லலாம். பட் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை மட்டும் இன்னைக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு பிரபலமான கோயிலுக்கு பின்னாடியும் மிக ஆழ்ந்த கருத்துக்கள் உடைய புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்களை படிங்க. அந்த புராணங்களை படிச்சு எதற்காக நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். முதல்ல சேத்திர புராணம், சேத்திர பாலகர்னு சொல்லுவோம்.
முதல்ல போனது அந்த சேத்திர பாலகரை வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும். அப்ப எந்த பக்கம் இடப்பக்கம் இருந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும், அடுத்து எந்த வழி, அடுத்தது எந்த கோயிலுக்கு, அடுத்து எந்த சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிற விஷயம் தெரிஞ்சு நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் கும்பிடுங்க. கண்டிப்பா ஒரு கோயிலுக்கு ஒரு நாளாவது நீங்க கண்டிப்பா பொறுமையா இருந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு நாள் பத்தாது அப்படிங்கறதுதான். அது போல இது போக ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. எல்லாமே உலக புகழ் வாய்ந்த கோயில்கள் தான். எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த கோயில்களை பத்தி நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதற்கு இது வரைக்கும் என்னை காத்திருந்து மீனாட்சி அம்மன் வரலாறை பத்தி கேட்டதுக்கு மிக்க நன்றி. என்னுடைய பேரு ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க. இன்னும் மேற்கொண்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஐயாவோட வீடியோல நிறைய எடுத்து நாங்க எங்க சேனல்ல போட்டோம். இருந்தாலும் இந்த கோயில் வரலாறு நானும் பேசணும், நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நானும் ஒரு சில கோயில்களுக்கு போய் போட்டிருந்தோம். அதுக்கு ஐயாவோட மானசீகமான ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சொல்லும் போது நம்ம மனசுல பதியும் அப்படிங்கிற இதுக்காகவாவது அந்த ஸ்தலபுரத்தை படிக்கணும் இல்லைங்களா? அப்போ படிக்கணும், கண்டிப்பாக அது சம்பந்தமான பேசணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல போட்டேன். நிறைய பேரோட பேராதரவு கிடைச்சது அப்படிங்கறதுல மிக்க மகிழ்ச்சி. மேலும் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக நிறைய பேர் எனக்கு கிளைண்ட் வந்தாங்க, வாடிக்கையாளர்கள் வந்தாங்க. எனக்கு இதுல ஜோதிட ரீதியாக இன்னொரு காரணம் இருக்குது. 3ஆம் அதிபதி 9ல சனி பகவான் தான் எனக்கு 3ஆம் அதிபதி. 9ஆம் இடத்துல அப்படிங்கிறது 9ங்கிறது கோயில் ஆன்மீகம், 3ஆம் இடம்ங்கிறது தகவல் தொடர்பு. என்னுடைய வாயு மூலமாக நான் சனி அப்படிங்கும் போது இங்க பழைய புராணங்களை எடுத்து பேசுனா எனக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அப்படிங்கறதுனால சனி பகவான் அப்படிங்கும் போது இங்க புராணங்களை பத்தி கண்டிப்பா பேசணும் அப்படின்னு இப்ப ஸ்தல புராணங்கள் இதோட புக்கை இப்ப வளைச்சு வாங்கிட்டு இருக்கிறேன். இது எடுத்து இதை உட்கார்ந்து படிச்சு இந்த புராணங்களை தெரிஞ்சு நம்ம இன்னும் 2 விஷயங்களை நிறைய பேத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதுல என்னுடைய சுயநலமும் இருக்கு, பொது நலமும் இருக்குது அப்படிங்கறதுதான். நிறைய பேரு புராணங்களை தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.